பயம் அப்படின்னா என்னன்னே தெரியாத மகிஷாசுரன் மனசிலே ஒரு பயமானது ஏற்படுறது. பக்தர்களுக்கு சாந்தமான முகத்தை கொண்டவளாகவும் பாவிகளுக்கு அதிகோரமான முகத்தை கொண்டவளாக விளங்கக்கூடிய சண்டிகா தேவியை தூதர்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். இவளை நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இவள் எனக்கு பத்னியாக வர வேண்டும்ங்கிற எண்ணம் ஏற்படுறது. அதற்கு தூது அனுப்புறா. யார் யார? ஒவ்வொரு மந்திரியா, ஒவ்வொரு சேனாபதியா தூது அனுப்புறா. அப்போ இவர்கள் வருவதை கண்ட மாத்திரத்திலே பகவதியினுடைய முகமானது கருத்து பெடுத்து இந்த மகிஷனுடைய சார்பிலே தேவி கிட்ட வந்து இந்த சேனாபதிகள் எல்லாரும் தூது பேசுறா. நீ இவ்வளவு கர்வத்தோட இருக்க கூடாது. ஒரு பெண்ணானவள் யுத்தம் செய்ய முடியுமா? யுத்தத்தில் அவளால் ஜெயிக்க முடியுமா? அதனால உன்னால் இங்கே நிற்க முடியாது. தேவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேண்டி உன்னை முன்னிறுத்தி அவர்கள் பின்னால் இருந்து உன் அழிவுக்கு அவர்கள் வழிவகுக்கிறார்கள். தேவியினுடைய மகத்துவம் தெரிஞ்சா இப்படி அவ பேசுவாளா? அதுதான் மாயை அப்படிங்கிறது. அம்பாளை யாருன்னே தெரியாத மறைச்சு வச்சிருக்கு இல்லையா? அதுதான் மாயை. அதனால அவர்களுடைய தந்திரத்திற்கு நீ மதிமயங்கி நீ பெரிய பலசாலி, உன்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதுங்கிற கர்வத்தோட இங்க நீ நிக்கிற. அந்த கர்வமானது அழிஞ்சு போயிடும். நீ ஜெயிக்கணும்னு சொன்னாக மகிஷனை திருமணம் செய்து கொள். அவனை திருமணம் செய்து கொண்டேன்னு சொன்னா உனக்கு வெற்றியானது ஏற்படும். அது ஒன்று மட்டுமே தான் நீ அவனை ஜெயிப்பதற்கான வழி, வேற வழி கிடையாது. அப்போ என்ன பண்ணா தேவி சிரிச்சால அட்டகாசமா, எருமை கிடாவிற்கு தூதாக வந்தவனே, பிரம்மாவினுடையதான புத்திய நான் ரொம்ப இப்போதான் வியக்கிறேன். பிரம்மாவை நாம உண்டு பண்ணி இருக்கோமே, இவர் ஒழுங்கா சிருஷ்டிக்கிறாதான ஒரு யோஜனை என் மனசுல இருந்தது. இப்போ சரியா படுத்து எனக்கு சரியா சிருஷ்டி காரியத்தை பண்ணிட்டுதான் இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா எருமை கிடா முகத்தை உடைய உன் எஜமானனையும் எருமை புத்தி உடைய உன்னையும் சேர்த்து இருக்கானே அந்த பிரம்மா. உனக்கு எருமையினுடைய புத்தி தானே இருக்கு. உன் எஜமானனோ எருமை கடா, எருமையின் தலையை உடையவன். ஒரு சிங்கம் நரியை போய் சேருமா? உன் எஜமான் எருமை கடாவை போய் ஒரு ஸ்திரீ சேருவாளா? அந்த எருமை கடாவிற்கு பரிந்து எங்கிட்ட நீ பேசறியே, ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ. எனக்கு நாயகனால் ஆக வேண்டிய காரியம் கிடையாது. எனக்கு நாயகனே கிடையாது. எல்லா உயிருக்கும் நான் ஒருத்தியே நாயகி என்பதை புரிந்து கொள்கிறார்.